வணக்கம் 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 வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே விஷயத்தை மட்டும் தான் எடிட் பண்ண போகிறேன். எந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வணக்கம் வணக்கம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் எடிட்டே பண்ண போகிறேன். மற்றபடி இந்த வீடியோவில் எந்த ஒரு எடிட்டிங்கோ எஃபெக்ட்ஸோ ஸோ அந்தமாரி சவுண்ட் எஃபெக்ட்ஸோ இமேஜஸோ எதுவுமே வரப்போகிறதில்ல. இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த ஒயிட் கலர் பென்னு, அப்புறம் இந்த ஒயிட் கலர் போர்டு, அப்புறம் இந்த அழகான மூஞ்சி, இந்த மூணு மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காரணம் சொல்ல போகிறேன். அதாவது சொல்லலாமா இதை? ஆனால் ஸோ இப்போ ஒரு பொண்ணு பார்க்கவே ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பொண்ணு மேக்கப் போட்டு தன்னை அழகாக காமிச்சிக்கும். ஆனால் இதுவே ஒரு பொண்ணு நேச்சுரலாக அழகாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பொண்ணு மேக்கப்பே போட தேவையில்ல. ஏன்னா அந்த பொண்ணு தான் அழகாகவே இருக்கே. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு அந்த எடிட்டிங்கிற ஒரு மேக்கப் தேவையில்லை. ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே வேல்யூவாக தான் இருக்க போகுது, உங்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு எடிட்டிங் தேவையில்லை. ஸோ அதை சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து என்ன விஷயம்னா பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுறோம், நம்ம ஒரு வேலை செய்யணும்னு தெரிஞ்சு நம்ம ஏன் ஒரு வேலை செய்யாமல் இருக்கிறோம். ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ என்னோடய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஒரு ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோனில் அந்த ரெக்கார்டர் பட்டன் ஆன் பண்ணி விட்டு கேமரா முன்னாடி உட்காந்து பேசணும். அதுதான் என்னோடய வேலையே. பட் அதை போய் நான் பண்ணணுன்னா கேட்டிங்கன்னா பண்ண மாட்டேன். அந்த வீடியோ போய் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு போவேன். ஆனால் ஒரு அரை மணி நேரம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுவேன். ஒரு அரை மணி நேரம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் போய் அந்த வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நான் என்கிட்ட எனக்கே சொல்லிப்பேன். அப்போ நான் செகண்ட் இயர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ணியிருந்தேன். ஃபேஷன் சேனல் ஒன்று வச்சுருந்தேன். இருக்கிறதுலே ஒரு மொக்கையான சேனலாக தான். சரி, ஓகே, ஒரு அரை மணி நேரம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணின்னு இருப்பேன். ஸோ இப்போ இந்த அரை மணி நேரம் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவது போய் அந்த வீடியோ ஷூட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது வீடியோ ஷூட் பண்ணணும்னு தெரியும், அந்த வீடியோ ஷூட் பண்ணாமல் ஒரு ஸ்க்ரோல் பண்ணி இருக்குமே சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும், எனக்கு டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷனை குறையிறதுக்காக இன்ஸ்டாகிராமும் ஸ்க்ரோல் பண்ணின்னு அப்புறம் ஜங்க் ஃபுட்டும் தகட்டுற அளவுக்கு சாப்பிடுவேன். அப்படியே முட்டுற அளவுக்கு, வயிறு முட்டி வெடிகிற அளவுக்கு சாப்பிடுவேன். ஏண்டா சரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இதுக்கப்புறமா போய் அந்த வேலையை போய் சேவியா வீடியோ போய் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. போய் பான் பார்ப்பேன். அடுத்தது நான் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ போய் பான் பார்ப்பேன். அதாவது ஜங்க் ஃபுட், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். என்னடா நம்ம ஒரு வேலை செய்யணும்னு தெரியும், அந்த வேலையை செய்யாமல் இந்தமாரி இதெல்லாம் பண்ணின்னு சொல்லி இன்னும் டென்ஷன் ஆகி அப்புறம் பான் பார்த்து இது பார்த்ததுக்கப்புறமாவது போய் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா பஞ்சாயத்தே ஃபைனலுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்போ டெட்லைன் வருதோ, அப்போ எப்போ ஒரு மோட்டிவேஷன் அப்படி ஒரு பஸ்ட்டு வருதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே நான் போய் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ கேள்வி என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்? அதாவது ஆக்சுவலாக நம்ம பண்ண வேண்டியது ஒர்க்கு. ஆனால் அந்த ஒர்க்கை தவிர இன்ஸ்டாகிராமு, ஜங்க் ஃபுட்டு, பானை ஏன்? அதாவது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இல்லை. நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு தெரியும், ஆனால் ஏன் நம்மளால் செய்ய முடியல? அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக வீடியோ தான் போய் ரெக்கார்ட் பண்ணணும். நான் என்ன பார்த்தீங்கன்னா போய் புலி பல்ல பிடுங்க போகிறேன்னா, சிங்கத்தை வாழை பிடிக்க போகிறேன்னா போய் வீடியோ எடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் அதை பண்ணாமல் இது இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிக்கின்னு ஜங்க் ஃபுட் சாப்பிடுன்னு, பானவர் சாப்பிடுன்னு, இவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன் லூப்புக்குள்ளே மாட்டிக்கின்னு. ஸோ இப்போ ப்ராப்ளம் இது தான். இப்போ இதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட சொல்யூஷன் எப்படி இருக்க போகுது? இந்த வீடியோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கேவலமாக ஒரு யூடியூப் 10 நிமிஷம் வீடியோ மாரி இருக்க போகிறது இல்லை. இதை நான் சீரியஸாக சொல்கிறேன். என் மூஞ்சை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சீரியஸாக சொல்லின்னு இருக்கிறேன். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வீடியோஸ் நிறையா இருக்கும். நீங்கள் இந்தமாரி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக உங்கள் ப்ரொக்ராஸ்டினேஷனை பீட் பண்ணணும். அதுக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த டைம் செட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி உங்கள் ஆப் லாக் ஒன்று ஏற்றி வச்சு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை லாக் பண்ணிவிடுங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆகும். அதாவது ஒரு 10 நிமிஷம் வீடியோ, அதில் ஃபுல்லாக எடிட்டிங்கு, அதில் ஒரு 10 கூகுளில் சொன்ன பாயிண்ட்ஸு, சாட் ஜிபிடி ஸ்கிரிப்ட், அதான் அந்த யூடியூப் 10 நிமிஷம் வீடியோ இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கெட்ட வார்த்தை பேசலாம், ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் மயிருன்றதே கெட்ட வார்த்தைன்றான் நான்.
ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லே ஆகாது. அதெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2 நாள் அதெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகும். இந்த ஆப் லாக்கு, வேறு என்னது, இன்ஸ்டாகிராமில் டைம் செட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் என்னென்னமோ வேறு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்லுவாங்களே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு 2 நாள் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு மயத்துக்கும் யூஸ் ஆகாது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு மேலோட்டமான ஒரு ப்ராப்ளமாக தான் பார்க்குறாங்க, இந்த ஒரு ப்ரொகாஸ்டினேஷனு, டிஸ்ட்ராக்ஷனு. பட் இது இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான ப்ராப்ளம். ரொம்ப டீப்பான ப்ராப்ளம். அதாவது இப்போ ஒரு மரத்தை நீங்கள் அழிக்கணும்னு வைங்களேன், அந்த மரத்தோட கிளையை வெட்டுவீங்களா இல்லை அந்த மரத்தை வேரோட போடுவீங்களா? இஃப் யூ ஆர் இங்கிலீஷ் வேணாம், என்ன மாதிரி நீங்கள் ஒரு அறிவாளியான ஆள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த மரத்தோட வேரை தான் போடுவீங்க. ஏன்னா வேறு தான் அந்த மரத்தையே வளர வச்சுன்னு இருக்குது. ஸோ இப்போ ஜஸ்ட் அந்த மரத்தை நீங்கள் அந்த மரத்தோட வேரை போடுவீங்கன்னா அந்த மரம் ஆட்டோமேட்டிக்காக சாஞ்சிட போகுது. ஸோ இந்த யூடியூப்பில் இருக்கிற ஒரு மட்டமான வீடியோஸ்லாம் எதில் ஃபோக்கஸ் பண்ணுவானுங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த என்னது அந்த கிளையாக இருக்கிறது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, தவிர வேறு யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ அதை பற்றி ரொம்ப டீப்பாக டார்க்காக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 செக்மெண்ட்டாக நான் பிரிக்க போகிறேன், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1ல் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பேசிக்கான விஷயம், நான் என்ன ஒரு பேசிக்கான விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்க, ப்ரொகாஸ்டினேட் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான விஷயம் பார்க்க போகிறோம். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு டீப்பான விஷயம், அதாவது டீப் அண்ட் டார்க்கான விஷயம். அதாவது நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூப் வீடியோலும் பார்த்துருக்க மாட்டீங்க, இனிமேட்டு பார்க்க போகிறது இல்லை. என்னை பார்த்து யாராவது அதுமாரி வீடியோ பண்ணாதான் உண்டுமே தவிர இட்ஸ் அ டீப் சைக்காலஜி ப்ராப்ளம். அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெலாம் நீங்கள் அதாவது உங்கள் ஒர்க்கு செய்யணும்னு தெரிஞ்சு நீங்கள் செய்யாமல் இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லை, உங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லை, அதெல்லாம் காரணம் இல்லை. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு டீப் லெவல் எமோஷ்னல் ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை தான் நம்ம பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்ட் 1 பார்க்கலாம் பரவாயில்ல, பார்ட் 2 பார்த்தே ஆகணும். ஸோ இப்போ பார்ட் 1 என்னென்ன விஷயம் பார்க்கலாமா? ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் தான், இங்கே எழுதிக்கிறேன். பார்ட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா delete your Instagram. ஸோ அதாவது இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு பார்த்தீங்கன்னா 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது, இல்லை 97,500 ஃபாலோவர்ஸும் நான் கடைசியாக பார்க்கும்போது இருந்துச்சு. பட் 1,00,000 ஃபாலோவர்ஸ் நான் இன்ஸ்டாகிராமில் வச்சுக்கிறேன். இது பெருமைக்காகலாம் சொல்லலை, அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பட் பெருமைக்காக தான் சொல்கிறேன். ஸோ என்ன விஷயம் நான் பார்த்தீங்கன்னா நான் 1,00,000 ஃபாலோவர்ஸ் நான் வச்சுருக்கிறேன். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்ஸ்டாகிராம் என் ஃபோனில் இருக்காது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படிடா வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் வீடியோ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ எப்போ வீடியோ அப்லோட் பண்ணணுமோ அப்போ மட்டும் இன்ஸ்டாகிராம் ஏற்றிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு, அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்போனா ஒரு 2-3 கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நம்மளோட ஃபெல்லோ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், மற்ற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் நான் ஃபாலோ பண்ண கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் என்ன மாதிரி கண்டென்ட் போட்டுக்கிறாங்க, எதனா வேல்யூ கிடைக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் சும்மா என்னென்ன ட்ரெண்டில் போதோ அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அடுத்து எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போ தான் இன்ஸ்டாகிராம் ஏற்றுவேன். ஸோ நானே பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணும்போது, அதாவது ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் நானே அப்படி இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணி வச்சுருக்கும்போது நீங்கள் ஏன் இன்ஸ்டாகிராம் உங்கள் மொபைலில் வச்சுருக்கீங்க? அப்போ ஏன்டா இன்ஸ்டாகிராமில் நீ வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போடுற வீடியோ 4-5 பேருக்கு வேல்யூபுளாக இருந்தாலும் பட் ஸ்டில் இட்ஸ் நாட் வேல்யூபுள் எனஃப். ஏன்னா என் வீடியோ பார்ப்பீங்க, அப்புறம் பின்னாடியே என் வீடியோ அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுங்க டான்ஸ் ஆகிற வீடியோ வரும், நல்ல நல்ல கெட்ட வீடியோஸ் வரும். ஸோ இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் கிடையாது. அதாவது நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கும் ஒரு எஃபெக்டிவான விஷயம் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ன்றது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டு கெட் அட்டென்ஷன். ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வேல்யூ கொடுக்கணும்னு யாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஒரு 60 செகண்ட் வீடியோவில் யாராலுமே ஒரு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணவே முடியாது. பிசி டாக் நந்தா அவர் கூட அந்த விஷயத்த தான் சொல்லியிருப்பார். ஷார்ட்ஸ் அவர் அதிகமாக போடுறதில்ல. பிசி டாக் நந்தா ஏன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன விஷயம் தான், நான் கேட்கல, அவர் யூடியூப்பில் ஷார்ட்ஸில் அவர் சொன்ன விஷயம்.
அந்த 60 செகண்டில் உங்களால் எந்த ஒரு வேல்யூமே சொல்ல முடியாது. நீங்கள் நினச்ச விஷயங்களும் சொல்ல முடியாது. நீங்கள் நினச்ச விஷயத்த ஒன்று சொன்னீங்கன்னு வைங்களேன், ஆப்போசிட்டில் இருக்கிறவன் வேறு ஏதோ புரிஞ்சுப்பான், அவன் வேறு ஏதோ புரிஞ்சு திட்டி. ஸோ இன்ஸ்டாகிராம் ஆக முதல்ல ஜஸ்ட் டு கெட் அட்டென்ஷன் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதே தான் நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் எல்லோரும், ஜஸ்ட் டு கெட் அட்டென்ஷன். ஸோ இதை அட்டென்ஷன் வாங்குறதுக்காக தான் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. நானும் அதுதான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஜஸ்ட்டு அதுக்கு ஒரு கன்சியூமர் ஆகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் டெலிட் யுவர் இன்ஸ்டாகிராம். அதுக்கு நான் மொத்தமாக இன்ஸ்டாகிராமே டெலிட் பண்ண சொல்லலை. ஜஸ்ட்டு அப்பப்போ 2 நாள் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன நடக்குது, என்ன விளவாரம் அப்போ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நான் சொன்ன மாரி டெலிட் யுவர் இன்ஸ்டாகிராம். அண்ட் 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். இதோட ரொம்ப என்னால் ரொம்ப சொல்ல முடியாது. ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல்ல 2வது விஷயம் என்ன சொல்லிடுறேன், பை a laptop or a second-hand phone. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் பண்ணலைன்னு வைங்களேன், நான் இந்நேரம் ஒரு பைத்தியக்காரனா லூஸு மெண்டல் மாதிரி சுற்றி நின்றுருப்பேன். ஏன் நான் உங்களை ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோனோ வாங்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் ஃபோன் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி நான் சொல்கிறது இந்த விஷயத்த மனித வார்த்தைகளால் இது எப்படி நான் சொல்கிறது, எப்படி சொல்கிறது. ஸோ ஃபோனுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நெசசரியான ஒரு அவசியமான விஷயம். அதாவது ஃபோன் நம்ம கையில் எப்போதுமே இருந்துக்கினே இருக்கணும். ஏன்னா அப்பா ஃபோன் பண்ணுவார், அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, உங்களுக்கு காதில் இருந்தால் மேபி இருந்தால் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோன் எப்போதுமே நம்ம பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அந்தமாரி ஒரு பக்கத்தில் இருக்கிற விஷயம், அந்தமாரி ஃபோன் நம்ம பக்கத்தில் இருக்கிற விஷயம், அந்த ஃபோனுக்குள்ளே இன்ஸ்டாகிராம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்கும், அதுமாரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைந்த இந்த ஒரு மொபைலுக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஸோ இது எப்போதுமே நீங்கள் பக்கத்துலேயே வச்சுனே இருக்கிறதுனால உங்களால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உருப்படியாக பண்ணவே முடியாது. மேபி நான் ஃபஸ்ட் சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் மேபி அது ஒர்க் ஆகுமே தவிர, பட் இட்ஸ் நாட் ஃபுல்லி எஃபெக்டிவ். ஏன்னா நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க, வேறு எதனா போய் கேம்ஸ் ஆடுவீங்க, வேறு ஏதாவது மேபி பாண்டு கூட பார்க்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இவர் புள்ளையும் கில்வாரான் தொட்டிலும் ஆட்டு வரான். ஸோ அந்தமாரி டைம் பாம்பை பக்கத்துலேயே வச்சுக்கின்னு எப்படி நம்மளால் வாழ முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களை தனியாக இன்னொரு ஃபோனோ இன்னொரு லேப்டாப்போ அவங்க சொல்கிறேன். அதாவது இந்த ஃபோன் உங்ககிட்ட இருக்கட்டும், இந்த ஃபோனில் எல்லாமே இருக்கட்டும். இந்த ஃபோனில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கட்டும், இந்த ஃபோனில் இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், யூடியூப் இருக்கட்டும், பானம் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். பட் இன்னொரு ஃபோன், புதுசாக ஒரு ஃபோன் இல்லை, மேபி செகண்ட் ஹேண்ட் ஃபோன் ஆர் ஜெயலலிதா லேப்டாப் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டிவைஸ், ஸோ உங்கள்கிட்ட 2 டிவைஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு டிவைஸ் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் வச்சுருக்கலாம். இன்னொரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ராக்ஷனோடையும் வச்சுருக்கலாம். ஸோ இப்போ நான் எப்படி என் வாழ்க்கையை ஓட்டணும் பார்த்தீங்கன்னா, இது என் ஃபோன், இந்த ஃபோனில் எல்லாமே இருக்கும். இன்ஸ்டாகிராம் இருக்காது, ஃபோனில் யூடியூப் இருக்கும், அஃப்கோர்ஸ் பானு வெப்சைட்டில் இருக்குது, ஃபோனில் டேரக்டராக இல்லை சொல்கிறேன் ஒரு விஷயத்துக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு விஷயமும் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்னொரு டிவைஸ் இருக்குது, அதுதான் இந்த லேப்டாப். இந்த லேப்டாப் என்னோடது இல்லை, எங்கள் அக்காவோடது. எங்கள் அக்காவுக்கு வேலை கிடச்சிச்சு, அவங்க ஆஃபீஸில் லேப்டாப் தந்துட்டாங்க, இந்த லேப்டாப் எனக்கு தந்துட்டாங்க. ஸோ அக்கா இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமான விஷயம்னா இதுதான். ஸோ இந்த லேப்டாப்பில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மைலும் இருக்காது அந்த லேப்டாப்பில். இன்ஃபேக்ட் ஒன்றுமே இருக்காது, ஒன்லி நோட்ஸ் இருக்கும், அது மட்டும்தான் இருக்குமே தவிர. எஸ் அஃப்கோர்ஸ் யூடியூப் இருக்கும். யூடியூப்பில் கூட பார்த்திங்கன்னா அப்படியே லைவ்ல இருங்க, நான் திறந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனாவுது பார்த்துக்கோங்க. இந்த என்னோடய சேனலே இது தான். கேமரா ஆன் பண்ணி விட்டு உங்கள் முன்னாடியே உட்காந்து சர்ச் பண்ணின்னு பாருங்க என்ன சொல்கிறது. ஸோ யாரும் போயிடாதீங்கப்பா, போர் அடிக்குதுன்னு வெயிட் பண்ணுங்கப்பா. ஸோ வெயிட் பண்ணுங்கப்பா, பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன். ஸோ யூடியூபே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆஹா வேறு ஊற்றுது. ஸோ என்னோடய யூடியூபே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். தெரியுதா இல்லைன்னு தெரியல.
எந்த ஒரு தம்ப்நெயிலும் இருக்காது, ஷார்ட்ஸ் எதுவும் வராது, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ப்ளைனாக இருக்கும். சர்ச் பட்டன் மட்டும் இருக்கும். அதாவது எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சர்ச் பண்ணி அந்த வீடியோ மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். சர்ச் பண்ணி அந்த வீடியோ கூட பார்த்தேன்னு வைங்களேன், இது இருங்க என்ன வீடியோ பார்க்கலாம். சவுண்டு ஃபுல்லாக கம்மி பண்ணுற வேண்டியது தான். ஸோ இந்தமாரி ஒரு வீடியோ பார்க்குறேன்னு வைங்களேன், அந்த சைடில் கூட எந்த ஒரு இந்தமாரி ஒரு வீடியோ பார்க்குறேன்னு வைங்களேன், அது சைடில் கூட எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனோ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே வராது. ஜஸ்ட்டு நான் என்ன பார்க்க நினைக்கிறேன் வீடியோ அது மட்டும்தான் வரும். நோ டிஸ்ட்ராக்ஷன். இப்போ மேட்ருக்கு வருவோமா? ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, சில பல இது பேரும் தெரில, இது என்னன்னு நீங்களே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பேர் இது எங்கே க்ரோம் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற க்ரோம் எக்ஸ்டென்ஷன். இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா லேப்டாப்பில் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. கருப்பாயிட்டம் பார்த்தியா? ஸோ இதுதான் மேட்டர். என்னோடய ஃபோன் பார்த்திங்கன்னா நான் 3 மணி வரைக்கும் நான் என் பக்கத்துலேயே வச்சுருக்கவே மாட்டேன். நிறைய பேர் உங்கள் ஃபோனை நான் என் வீடியோ இன்ஸ்டாகிராம் நான் சொல்லியிருப்பேன், இந்தமாரி ஃபோனை ஒரு 4 மணி வரைக்கும் உங்கள் பக்கத்தில் வச்சுருக்காதீங்க, எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க அப்படி சொல்லுவேன். பட் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஃபோன் இல்லாமல் நான் எப்படி இருக்கிறது, எனக்கு யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் பேசினிருந்தேனே. நான் என்ன ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஃபோனை எங்கள் வீட்டு இதை நான் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனை வச்சுருவேன். லேப்டாப் பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ நான் ஏதாவது ஒரு வீடியோ ரிசர்ச் பண்ணாலோ, நான் பேச போகிற வீடியோக்கு ரிசர்ச் பண்ணாலோ இல்லை வெப்சைட்டுக்குள்ளே பார்க்கணாலும் எல்லாமே லேப்டாப்பில் பார்த்துப்பேன். ஏன்னா லேப்டாப் பார்க்கும்போது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறது கிடையாது, ஷார்ட்ஸ் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஸோ நான் இந்த லேப்டாப்பு என்னோடய ஒர்க்கு ஜஸ்ட் பீஸ்ஃபுல். நினச்சி பாருங்கள், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. ஜஸ்ட் இந்த லேப்டாப்பை திறந்துட்டு அப்படியே இதில் என்ன ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த நோட்டில் என்ன வேணுமோ எழுதிட்டு, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணும்போது நினச்சி பாருங்கள். ஸோ இப்போ போய் நான் யூடியூப் பார்க்கணும், யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கணாலும் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்க்கணாலும் என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா ஃபோனு கீழே இருக்குது, லேப்டாப் மேலே இருக்குது என்னால். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த மேஜரான ஒரு செகண்ட் பாயிண்ட். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் அ கோல். ஹார்ன் அடிக்காதீங்கப்பா, வெரி ஆகுது எனக்கு. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, சூஸ் த கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உதாரணம் எதுவும் என் மைண்டுக்கே வர மாட்டேங்குது. ஸோ இப்போ உங்களுக்கும் ஒரு கோல் எதுவும் இல்லை, நீங்கள் வீட்டில் காலையில் எழுந்துலேருந்து நைட்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, சும்மாவே இருக்குன்னு வைங்களேன், இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுக்கும் ஒரு கோல் இருந்து உங்களுக்கு எதனா ஒரு முக்கியமான ஒரு வேலை இருந்தால் தான் நான் சொன்ன ஒரு 2மே ஒர்க் ஆகும். புரியுது? நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இருக்குது. அந்த கோல் இருக்கிறதுனால நான் இந்த டிஸ்ட்ராக்ஷனில் அவ்வளோ நான் போக மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு கோலே இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த டிஸ்ட்ராக்ஷனை தேடி போயிடுவீங்க. ஏன்னா எனக்கு ஒரு கோல் இருந்து நான் அந்த 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னோடய கோலில் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதுதான் சூஸ் அ கோல், சூஸ் சம் மீனிங்ஃபுல் கோல். அதாவது உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும். எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இதில் தான் போய் விழுவீங்க, இந்த குழிக்குள்ளே தான் போய் விழுவீங்க. ஒரே நிமிஷம்ப்பா, தண்ணி குடிச்சுக்கிறேன், அதுக்குள்ளே போயிடாதீங்கப்பா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 1 சிம்பிள் பேசிக்கான விஷயம் இதுதான். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரிவைஸ் பண்ணிடுவோம். டெலிட் யுவர் இன்ஸ்டாகிராம். ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தா எப்படி இன்ஸ்டாகிராம் நீங்கள் பார்க்க தான் செய்வீங்க. ஸோ அதனால் டெலிட் பண்ணிடுவோங்க. அப்புறம் 2வது விஷயம், அதோட ஒரு எஃபெக்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பை எ லேப்டாப் ஆர் பை எ செகண்ட் ஹேண்ட் ஃபோன். மேபி நீங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து ஜெயலலிதா ஃபோன் வாங்குறீங்களோ இல்லை 2000 ரூபாய்க்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்குறீங்களோ, எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த ஒரு ஃபோனை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஃபோனை ஜஸ்ட் உங்கள் பிஸ்னஸ், உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட க்ரியேஷன் அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிவைஸ் அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துட்டு போட்டோம். அப்புறம் 3வது, சூஸ் அ மீனிங்ஃபுல் கோல். ஏன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இது 2த்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் என்ன, பண்ணலாம் என்ன. ஸோ அந்தமாரி ஒரு கணக்கு. ஸோ இது வர அந்த பேசிக் ஸ்டஃப் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ நவ் we are getting into a real game.
ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வரைக்கும் நம்ம மரத்தோட கிளையை தான் வெட்டணும், இனிமேட்டு மரத்தை வேறையே பிடுங்க போகிறோம். அதுதான் எமோஷன். ஹார்னு அடிக்காதீங்கப்பா, ஹார்னு அடிக்காதீங்க. எனக்கு இந்த ஹார்னு எனக்கு எந்த ஒரு சவுண்டான பொருளுமே பிடிக்காது. தீபாவளி கூட பட்டாசு வெடிக்க மாட்டான்டா இந்த சேனாதிபதி, ஏன்னா எனக்கு சவுண்டே பிடிக்காது. சரி, மேட்ருக்கு வருவோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணீங்க, எப்படி யோசிச்சிங்கன்னு தெரியல. இந்நேரம் நிறைய பேர் சேவ் லெட்டர் பண்ணி எங்கேயோ வேறு இதுக்கு போயிட்டுருப்பீங்க. பட் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டீப்பாக ஃபோக்கஸ்டாக கவனிங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கணும் அவசியமே இல்லை. திஸ் இஸ் த லாஸ்ட் வீடியோ தட் யூ ஆர் கோயிங் டு வாட்ச் அபவுட் ப்ரொக்ரஸ்டினேஷன், ஃபோக்கஸ் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் எமோஷன்னு சொல்லுவேன், ஃபீலிங்னு சொல்லுவேன். பட் நீங்கள் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம். ஏன்னா எமோஷனாலும் ஃபீலிங்னாலும் ஒன்று தான். எமோஷனாலும் ஃபீலிங், ஃபீலிங்னாலும் எமோஷன். ஸோ குழப்பிக்காதீங்க. அடப்போங்களாங்க, பெண்ணு காற்று போயிடுச்சு. ஸோ நம்மளோட ஆன்செஸ்டர், அதாவது முன்னோடிகள் பேசக்கூட தெரியாதவங்க இருந்தாங்களே, அவங்களாம் என்ன எமோஷன் ஃபீல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, மேஜராக ஃபியர், ஆங்கர், பீஸ், ஹாப்பினஸ். ஸோ இந்த எமோஷன், ஸோ நம்ம அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம சர்வே ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எமோஷன்ஸ் தான். ஏன்னா இப்போ நம்மளோட ஆன்செஸ்டர் அவரோட காதிலே கூட்டுன்னு காட்டுக்குள்ளே போகிறாருன்னு வைங்களேன். சப்போஸ் அங்கே ஒரு புலி இருந்துச்சுன்னு வைங்களேன், உடனே அவர் என்ன எமோஷன் ஃபீல் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஃபியர். அந்த ஃபியர் பார்த்தீங்கன்னா அவர் பாடிக்குள்ளே போய் அவர் பாடியை ரியாக்ட் பண்ணும். என்னவா ரியாக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஃபைட் ஆர் ஃப்ளைட். அதாவது ஒன்று எழுத்து போய் அடிக்கணும், இல்லை அந்த இடத்துல துண்டை காணும், துணி காணும், ஓடணும். ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஸோ இந்த எமோஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை இந்த மாதிரி தான் ட்ரிகர் பண்ணணும். அதாவது புலியை பார்த்தோன்னே ஒன்று எஸ்கேப் ஆகணும், இல்லை ஓடணும். அதாவது ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் தினைக்கும் போய் புலியை போய் பார்க்குறோமா என்ன, இல்லை சிங்கம் நம்ம வீட்டில் வருதா என்ன, இல்லை. சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது சுச்சுவேஷன் மாறிடுச்சு. ஆனால் அந்த கோர் எமோஷன் அப்படி தான் இருக்குது. இன்னும் ஃபியர்னா, இன்னும் நம்ம இப்போது ஃபியர் ஃபீல் பண்ணணும்னு வைங்களேன், இன்னமும் நம்ம ஃபைட் ஆர் ஃப்ளைட், ஒன்று ஏற்று சண்டை போடணும், இல்லை நம்ம ஓடிடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பப்ளிக் ஸ்பீக்கிங். அதாவது ஸ்டேஜ் முன்னாடி உட்காந்து ஒரு 1000 பேருக்கு முன்னாடி பேசுகிறது. 1000 பேர் என்ன, கிளாஸ் முன்னாடியே பேசுறதுன்னு வைங்களேன். ஸோ இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் பேசும்போது பார்த்திங்கன்னா என்ன எமோஷன் ஆக்டிவேட் ஆகும் பார்த்திங்கன்னா, ஃபியர். பிரெயின் பார்த்திங்கன்னா ஃபியர் ஆக்டிவேட் பண்ணும். அந்த ஃபியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடி ரியாக்ட் பண்ணும். என்ன ரியாக்ட் பண்ணும் பார்த்திங்கன்னா, உடனே நம்ம கையெல்லாம் படப்படன்னு இருக்கும், தலையில் ஃபுல்லாக வேர்வை ஊற்றும், அவன் நினைப்பான் இவன் நினைப்பான், பதறுவோம். ஸோ அதான் சொல்கிறேனே, ரூமில் ஒன்றும் புலியோ சிங்கமோ எதுவுமே இல்லை, சுச்சுவேஷன் எல்லாம் மாறிடுச்சு. பட் அந்த கோர் எமோஷன், அப்போ ஃபீல் பண்ண எமோஷன், இன்னும் அந்த எமோஷன் அப்படியே இருக்குது. ஸோ இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, எதுவும் சொல்ல வரல, ஒரு நிமிஷங்க. ஸோ எமோஷன் வந்து ஜஸ்ட் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. எமோஷன் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் எல்லா ஒரு சின்ன விஷயம் இங்கேருந்து நடந்து போகிறது கூட எமோஷன் நம்ம லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது கேமரா வீடியோ ஷூட் பண்ணாமல் போய் இன்ஸ்டாகிராம் பார்த்து ஜங்க் ஃபுட்ஸ் ஆட போய் பான் பார்ப்பேன்னு. அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோஷன். அதுக்கு காரணம் எமோஷன். நான் ஏன் வீடியோ ஷூட் பண்ணாமல் போய் இன்ஸ்டாகிராம் பான் பார்த்தலாம் காரணம் எமோஷன். அதுதான் மெயின் காரணம். ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பிரித்து பார்ப்போமா என்னன்னு. ஷூட்டிங் வீடியோ இதுதான் நான் போடாங்க செக். ஸோ இதுதான் நான், இது என்னோடய கர்லி ஹேர் ஸ்டைலு. ஸோ இப்போது கை காலெலாம் வரைய வந்துடுங்க.
ஸோ இப்போ இதுதான் இப்போ நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, போய் கேமராவில் போய் வீடியோ ஷூட் பண்ணணும். ஆனால் அதை பண்ணாமல் நான் ஏன் போய் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணேன், பான் பார்த்தேன், ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன்? ஐ மீன் ஒய்? ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷன் என்னை தடுக்குது, இந்த வேலை செய்ய விடாமல் என்னை தடுக்குது. எமோஷ்னல் பிளாக். சிம்பிள் ஆஸ் தட். நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த வேலையை ஏன் செய்ய முடியலன்னா, தேர் இஸ் சம் எமோஷ்னல் பிளாக். உங்களுக்கும் நீங்கள் செய்யணும், உங்கள் வேலைக்கும் நீங்கள் செய்யணும்னு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற வேலைக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த எமோஷனல் பிளாக். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த எமோஷனல் பிளாக்கை என்னன்னு தெரிஞ்சு அதை டேக்கிள் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஈஸியாக போய் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற வேலையை செய்யலாம், எந்த ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷனும் பண்ணாமல். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நடக்க போகிற வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னோடய எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டு வைங்களேன், நான் ஏன் அந்த டைமில் நான் போய் வீடியோ ஷூட் பண்ணல? ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணால் எனக்கு அது நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும் தெரியும், என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு தெரியும். பட் ஏன் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, எந்த எமோஷன் என்னை பிளாக் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், fear of doubt, fear of what other people will think. ஸோ இந்த ஒரு எமோஷன்ஸ், இந்த ஒரு 3 எமோஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்னை வீடியோ ஷூட் பண்ண விடாமல் என்னை தடுத்ததே. ஃபிசிக்கலாக தடுக்கலை, மென்டலாக எனக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக இந்த 3 விஷயந்தான் என்னை வேலை செய்ய விடாமல் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண வச்சுது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன எமோஷனல் பிளாக்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். சப்போஸ் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா, அதான் சொல்கிறேன், இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், இந்த அப்லோட் பண்ண வீடியோ காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்டு எவனா பார்த்து நாளைக்கு காலேஜில் வந்து என்னை கலாச்சிட்டானா, என்னை ஜட்ஜ் பண்ணிட்டானா, அஃப்கோர்ஸ் என்னால் அதை தாங்கிக்க முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணலை. இது ஒரு காரணம். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் டவுட். அதை பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன், எதுவுமே வியூஸ் வந்தது கிடையாது. இது என்ன வியூஸ் வரப்போதா என்ன, நம்ம என்ன ஜெயிக்க போகிறோமோ என்ன, நம்ம 4-5 பேர் பார்க்க போகிறாங்களா என்ன, நம்ம சொல்கிறத கேட்க போகிறாங்களா என்ன. ஸோ இது ஃபியர் ஆஃப் டவுட். இந்த ஒரு விஷயமும் என்னை வீடியோ செய்ய விடாமல் தடுத்துது. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் வாட் அதர் பீப்புள் வில் திங்க். இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் நான் அன்றைக்கி வீடியோ பண்ணாமல் இருந்தது. அன்றைக்கி இல்லை, அந்த வருஷம் ஃபுல்லாகவே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுது. ஃபியர் ஆஃப் வாட் அதர் பீப்புள் வில் திங்க். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நான் இப்படி பேசும்போது என் பல்ல அதிகமாக தெரிஞ்சதுன்னா, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன குணம் இப்போல்லாம் பண்ணுறான் வீடியோ, அப்போல்லாம் யாராவது சொல்லிட்டாங்கன்னா, என்னை பக்கத்து வீட்டு அங்கிள் பார்த்துட்டாருன்னா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய தலைவலி. ஸோ இந்தமாரி எமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் என்னை வீடியோ பண்ண விடாமல் தடுத்துது. ஸோ திஸ் இஸ் த எமோஷ்னல் பிளாக். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இப்போ என்ன 4-5 பேர் என்கிட்ட வந்துட்டு உங்கள் வீடியோ நல்லா சொல்ல போகிறாங்க, அது அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, அதான் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ஒரு ஃபியர் ஃபீல் பண்ணணும்னு வைங்களேன், அதாவது அதை ஃபீல் பண்ணணும்னு வைங்களேன், ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஆன்சர்ஸர் சொன்னோம் பார்த்தீங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய த்ரெட்டாக நினைக்குது. அதாவது உங்களை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதாவது சுச்சுவேஷன் மாறிடுச்சு, ஆனால் அந்த கோர் எமோஷன் ஃபியர் அப்படி தான் இருக்குது, ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. அதே இப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் வீடு நல்லா சொன்னால் என்ன சொல்லலாம் என்ன, அது ஒன்று எனக்கு பார்த்தீங்கன்னா என் உயிரை ஒன்று சேதப்படுத்த போகிறது கிடையாது, என் வாழ்க்கையை ஒன்று முடிஞ்ச போகிறது கிடையாது. ஆனாலும் இட்ஸ் அன் ஃபியர். ஸோ அந்த ஃபியர்னால் நான் இது எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கினே இருக்கிறேன், இந்த எமோஷன்ஸ்னால. ஸோ ஏன் நான் அந்த வேலை செய்யாமல் போய் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் நான் இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, ஏன்னா டென்ஷன், ஆங்கர். ஏன் நான் செய்யணும்னு நினச்ச வேலையை என்னால் செய்ய முடியல, அந்த ஒரு டென்ஷன். ஸோ அந்த ஒரு டென்ஷனில் இருந்து என்ன கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, அதாவது அந்த ஆங்கர், அந்த எமோஷன்லேருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி, அதாவது அந்த ஆங்கரை என்னால் தாங்கிக்க முடியல, அதாவது அந்த ஆங்கரை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்காக தான் நான் போய் இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டோபமைன் ஹிட்ஸ் கிடைக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமோஷ்னல் பெயின்லேருந்து என்னை கொஞ்சம் ஒரு எலிவேட் பண்ணும், அதாவது கொஞ்சம் ஒரு மன திருப்தியாக இருக்கும், கொஞ்சம் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம் பார்த்தீங்களா,
இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் செய்யணும்னு நினச்ச வேலையை செய்யலை, அதை விட பரவாயில்ல, இப்போ நான் இன்ஸ்டாகிராம் நோண்டினுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டு ஃபார்ம் ஆகும். அதாவது நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலை, ஆனால் செய்யாமல் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் கில்ட்டு, ஆங்கர், இந்த ஒரு 2 எமோஷனுமே ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு 2 எமோஷனுமே பார்த்தீங்கன்னா யாராலுமே ஃபீல் பண்ணுறதுக்கு பிடிக்காது. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா கில்ட்டாக டென்ஷனாக இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த எமோஷன் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த எமோஷன்லேருந்து மறுபடியும் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்க. நான் சாப்பிடுவேன். ஏன்னா அகெயின் சொன்ன மாதிரி அந்த எமோஷனை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, அந்த ஆங்கர் அண்ட் கில்ட்டி எமோஷன்லேருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸ்லாம் போயிடுமான்னு கேட்டிங்கன்னா போகாது. அந்த எமோஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் தான் பெருசாகும். அந்த ஆங்கர் அண்ட் கில்ட்டு இன்னும் கொஞ்சம் தான் பெருசாகும். ஏன்னா இன்னுமே அந்த வேலையை நான் பண்ணலை. ஸோ அந்த ஆங்கர் அண்ட் கில்ட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போது அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம், இந்த ஜங்க் ஃபுட்லாம் பத்தாது. ஏன்னா அந்த கில்ட் அண்ட் ஆங்கர் இவ்வளோ இந்த ஒரு எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சத்தியமாக என்னால் தாங்க முடியல, அதால் ஹேண்டில் பண்ண முடியல, இந்த எமோஷன்ஸை ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகணும். அதுக்கு ஒரு ப்ரைமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பான். ஸோ இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது டோபமைன் கொஞ்சம் அதிகமாக ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த எமோஷன்லேருந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் இதோட ஒரு பெரிய வேலையே. ஏன்னா இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கில்ட்டு ஃபீல் பண்ணுவோம், ஆங்கர் ஃபீல் பண்ணுவோம், அதோட கேவலமான ஒரு ஷேமான ஒரு ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்தமாரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சைக்கிளாக சுற்றினே இருக்கும், ஒரு லூப்பாக. எமோஷன் பிளாக்கு, அந்த எமோஷனை மறைக்க இன்ஸ்டாகிராம், அந்த எமோஷனை மறைக்க ஜங்க் ஃபுட்டு, அந்த எமோஷனை மறைக்க பானு, இது அப்படியே சுற்றி கடைசி வரைக்கும் கோமா எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு ஜோக்கராகவே சுற்றி நடப்போம். ஸோ இதை நான் இன்னும் உங்களுக்கு நான் கிளியராக புரிய வைக்கணும், இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கணும்னு வைங்களேன். ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள், குடிகாரர்கள் இருக்காங்க. ஏன் நீங்கள் குடிகாரர்கள் குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சரக்கு டேஸ்ட்டாக இருக்கணும்? அதெல்லாம் கிடையாது. அந்த எமோஷன்லேருந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. மேபி அவங்க ஒய்ஃப் காலையில் திட்டிருக்கலாம், இல்லை அவங்க ரோட்டில் போகும்போது எவனோ ஒருத்தன் பேசியிருக்கலாம். அது இல்லாமல் பாஸ் தொல்லை, இவன் தொல்லை, அவன் தொல்லை, கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ அந்த ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட எமோஷன்ஸ் கொண்டு இருக்கும். அதாவது ஃபியரு, ஆங்கரு, கில்ட்டு, ஷேமு, வேறு என்னென்ன நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் இருக்குதோ அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் எமோஷன்லேருந்து கொஞ்சம் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். அதாவது அந்த எமோஷன்லேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் அவங்க குடிக்கிறாங்களே. ட்ரிங்கிங். ஸோ அந்த எமோஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் குடிக்கிறாங்களே. ஸோ குடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் அந்த எமோஷன்லேருந்து நமக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். அதை குடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். அதே எமோஷன்ஸ் கில்ட்டு, ஆங்கரு, டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த எமோஷன்ஸ் மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தமாரி ஃபீல் பண்ணுவோம், டென்ஷனாக ஃபீல் பண்ணுவோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த டென்ஷனை மறைக்க குடிப்போம். அதே சர்க்கிளாக சுற்றினே இருக்கும். ஸோ இதே தான் இந்த அடிக்ஷனை பார்த்திங்கன்னா பேசிக்காக எப்படி தான் ஒர்க் ஆகுது. சிகரெட் பிடிக்கிறோன்னு இதே தான். டென்ஷனாகவும் சிகரெட் பிடிப்பான், மறுபடியும் சிகரெட் பிடிக்கிறனால டென்ஷன் ஆகும், மறுபடியும் டென்ஷன் ஆகல சிகரெட் பிடிப்பான். ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா எல்லாமே எவ்ரிதிங் கம்ஸ் டவுன் டு எமோஷன். ஸோ ஒன்ஸ் இப்போது இந்த குடிகாரன் ஸ்டார்டிங் இடத்துலையே அவன் எமோஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ணிட்டான்னு வைங்களேன், அந்த எமோஷன்லேருந்து அவன் எஸ்கேப் ஆக தேவையில்லை. எஸ்கேப் ஆகிறதுக்காக அவன் குடிக்க தேவையில்லை. அவன் குடிக்காதனால இந்த கில்ட்டு, ஷேமு இதெல்லாம் அவன் ஃபீல் பண்ண போகிறதில்லை. ஸோ இதனால் எதுவுமே இல்லாதனால பார்த்திங்கன்னா அவன் எல்லா விஷயங்கள்லேருந்து தப்பிக்கலாம். ஹீ கேன் பி a normal person. So it's all about how you handle emotion. That's it. அதான் முக்கியம். How we are going to handle the emotion. எப்பா, அதுதான் நான் எப்படின்னு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ buckle up. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, aware of the emotion.
அதாவது நீங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த வேலையை செய்ய விடாமல் எந்த ஒரு எமோஷன் தடுக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் ஒன்று சொல்லியிருப்பார், கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரோட கண்ணுக்கு தெரியாத எதிரி தான் அல்லு. அதேமாரி உங்களை எந்த எமோஷன் உங்களை வேலை செய்ய விடாமல் நீங்கள் தடுக்குது, உங்களை குடிக்க வைக்குது, உங்களை பான் பார்க்க வைக்குது, உங்களை மாஸ்டர்பேட் பண்ண வைக்குதுன்னு எந்த எமோஷன் அதெல்லாம் பண்ண வைக்குதுன்னு அதை கண்டுபிடிக்கலன்னு வைங்களேன், அது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் அந்த எமோஷன் எந்த எமோஷன் என்ன இந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ்லாம் பண்ண வைக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இட் வில் பி ஈஸி, ஸோ ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எமோஷன் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கூட இருக்கிறீங்க, இப்போ இந்த வீடியோ பார்த்துன்னு இருப்பீங்க. ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனை வச்சுட்டு வேணாம் இப்போ செட் ஆகாது. அதாவது நீங்கள் எப்போனா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் ஆகும். நீங்கள் என்ன ஓகே. ஸோ இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகும்னு நினைக்கிறீங்க, ஒரு கேமரா எடுத்து வீடியோ பண்ண போகிறீங்கன்னு வைங்களேன். ஒரு நாளைக்கு உங்களால் கேமரா எடுத்து பேசணுன்னு உங்களுக்கு தோணவே தோணாது, அந்த மூடே வராது, போய் பண்ணணுன்னே தோணாது. அதாவது அதிகமாக ப்ரொக்காஷன் பண்ணுவீங்க. ஸோ அது வேணாம், வேறு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஏன்னா அது எக்ஸாம்பிள் இருக்குது, எனக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் படிக்கணும்னு போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு படிக்க மூடே இல்லை, அதாவது ப்ரொக்காஷன் பண்ணுறீங்க. ஒய், ஆஸ்க் ஒய், அதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஏன் எனக்கு படிக்க முடியல, பிடிக்கல? ஆஸ்க் ஒய். எந்த எமோஷன் என்னை பிளாக் பண்ணுது, எந்த எமோஷன் என்னை படிக்க விடாமல் தடுக்குது? விச் எமோஷன் இஸ் பிளாக்கிங் மீ? கேளுங்க, சத்தியமாக ஏதோ ஒரு எமோஷன் இருக்கும். அந்த எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ப்ரொக்காஷன் பண்ண மாட்டீங்க. தெர் வில் பி சம், இஃப் தெர் இஸ் அ காஸ் தெர் வில் பி எஃபெக்ட். அதேமாரி இந்த எமோஷன் இதுதான் காஸ், உள்ளே ஏதோ ஒன்று இருக்கும். அந்த உள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறனால தான் நீங்கள் ப்ரொக்காஷனேட்டே பண்ணுறீங்க. ஸோ தெர் வில் பி அன் எமோஷன். சப்போஸ் ஏன் உங்களுக்கு படிக்க தோணலாம் பார்த்தீங்கன்னா, மேபி ஃபியர் ஆஃப், அதாவது பர்ஃபெக்ஷனிசமாக இருக்கலாம், இல்லை ஃபியர் ஆஃப் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை ஃபியர் ஆஃப் ஏதாவது ஒரு ஃபியர் இருக்கலாம். ஸோ இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிங்களேன், நான் ஏன் ஸ்கூலில் படிக்காமல் ப்ரொக்காஷன் பண்ணேன்? அதான் பார்த்தீங்கன்னா நான் ஏன் படிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஒருவேளை நம்ம படித்து ஃபெயில் ஆகிட்டோன்னா, ஃபெயிலான வீட்டில் தான் திட்டுவாங்க, அதுக்கு நம்ம படிக்காமலே உட்காரலாம். அந்த ஒரு எமோஷன், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் என்னை படிக்க விடாமல் தடுத்துச்சு. ஸோ அதேமாதிரி என்னை வீடியோ பண்ண விடாமல் எது தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் வாட் அதர் பீப்புள் திங்க்கு, அப்புறம் ஃபியர் ஆஃப் பர்ஃபெக்ஷனிசமு, அப்புறம் இந்தமாதிரி நிறைய ஃபீலிங் பார்த்தீங்கன்னா என்னை செய்ய விடாமல் தடுத்துச்சு. ஸோ அதை அந்த எமோஷன் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த என்ன படம் அது, ஐயோ கிறிஸ்டபர் படத்தில் வில்லனாக இருப்பான், என்ன படம் அது, ராட்சசன். ஸோ இந்த ராட்சசன் படத்தில் பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் கிறிஸ்டபர் இருப்பான். ஸோ ஹீரோ விஷ்ணு விஷால் தானே? ஆமாம். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த படம் எத்தனை 1.5 மணி நேரம் வரைக்கும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இழுத்துனே இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வில்லன் யாருன்னே தெரியாது, அதாவது கிறிஸ்டபர் தான் வில்லன்னு ஹீரோவுக்கு தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே தேடினே இருப்பான். பட் ஒன்ஸ் கிறிஸ்டபர் தான் வில்லன், அதாவது வில்லன் யாருப்பா, கிறிஸ்டபர், அவனை கண்டுபிடிச்சிட்டான், இவன் தான், அவன் மூஞ்சி இப்படி தான் இருக்கணும், அவன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் படம் அங்கேயே ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஸோ அதேமாரி தான் நீங்கள் அந்த எமோஷன், எந்த எமோஷன் உங்களுக்கு தடுக்குது அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஒய். ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க, அந்த விஷயத்தை செய்ய உங்களால் முடியல அப்படின்னா, ப்ரொக்காஸ்டினேட் பண்ணிங்கன்னா எந்த எமோஷன் உங்களை தடுக்குதுன்னு யோசிங்க, ஏன்னு கேளுங்க. ஏன்னா எந்த ஒரு எமோஷனும் உங்களை தடுக்காமல் நீங்கள் ப்ரொக்காஸ்டினேட் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் இப்போ நானே கன் எடுத்து உங்கள் தலையில் வச்சுட்டு ஒரு 10 செகண்டுக்குள்ளே உங்களை எந்த ஒரு எமோஷன் ப்ரொக்காஸ்டினேட் பண்ண வைக்குதுன்னு கேட்டுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு எமோஷன் உங்கள் மைண்டில் போகும். அந்த எமோஷன்ஸ் தான் உங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்குது. அல்லா. ஸோ ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப், அவேர் ஆஃப் த எமோஷன். இது இப்போ தான் செல்ஃப் அவேர்னஸ் சொல்லுவாங்க. இறங்குங்க. ஸோ என்ன எமோஷன், பி அவேர் ஆஃப் த எமோஷன். எந்த எமோஷன் என்ன இதை பண்ண வைக்குது அதை மட்டும் கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிச்சினாலே 50% ஆஃப் த ப்ராப்ளம் சரியாக போயிடும். ஸோ ஆஸ்க் ஒய், எந்த எமோஷன் என்ன அதை பண்ண வைக்குது. சரி, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரிப்பா எமோஷன்லாம் என்ன கண்டுபிடிச்சாச்சு,
அப்போ அந்த எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் சரண்டர். அடங்க. ஸோ இது சரண்டர்ன்றது ஒரு லெட்டிங் கோ. அதாவது அந்த எமோஷனை ஜஸ்ட் லெட் கோ. அந்த எமோஷனை பார்த்திங்கன்னா சரண்டர் பண்ணும். ஸோ இது இந்த டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு கடல், ரொம்ப மிகப்பெரிய டாபிக். இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நான் வீடியோ போடணும். பட் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மேக்ஸோட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லோரும் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆங்கரு, இந்த கில்ட்டு, ஷேம், இந்த ஒரு விஷயத்தினால தான் நான் போய் இந்த விஷயத்தினால தான் நீங்கள் போய் குடிக்கிறீங்க, பான் பார்க்குறீங்க, இந்தமாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறீங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உடனே இப்போ எல்லோரும் என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இனிமேட்டு நம்ம ஆங்கர் ஃபீல் பண்ணவே கூடாது, அந்த எமோஷன் நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது, அந்த எமோஷன் நம்ம வந்தாலும் அந்த எமோஷன் நம்ம ரெசிஸ்ட் பண்ணணும், நம்ம கில்ட்டை ஃபீல் பண்ணக்கூடாது, ஷேமை ஃபீல் பண்ணக்கூடாது, இந்தமாரி ஃபியரை ஃபீல் பண்ணக்கூடாது, ஃபியர்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் இட்ஸ் ஆக்சுவலி இம்பாசிபிள். நான் யாராலுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எமோஷன்ஸை ஃபீல் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஈவன் இஃப் யூ ஆர் தளபதி விஜய், எம்எஸ் தோனி, குணஷேக், சும்மா சொன்னேன், தலை விராட் கோலி, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ் தினைக்கும் ஏதாவது ஒரு மூலிமா வந்துனே தான் இருக்கும். ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா அது எனக்கு வரவே கூடாது, நான் அதை வந்தாலும் நான் ரெசிஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே அது வரும். பட் எல்லாருமே வரும், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த வீடியோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ஃபியர்லெஸ்ஸாக இருப்பீங்க, ஃபியர்லெஸ்ஸாக இருப்பேன், ஐம் ஃபியர்லெஸ் காய் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராலையும் பார்த்தீங்கன்னா ஃபியரை ஃபீல் பண்ணாமலாம் இருக்க முடியாது. எவ்ரிபடி ஃபீல்ஸ் ஃபியர். இப்போ மைக் டைசனே பாக்ஸிங் மேட்ச்சில் ரிங்கில் இறக்காரு வைங்களேன், ஹி ப்ராபப்ளி ஃபீல்ஸ் ஃபியர், அந்த எமோஷனை ஃபீல் பண்ணுவார். பட் ஒன்லி திங் இஸ் அந்த எமோஷன் அவரை கண்ட்ரோல் எடுக்காது. ஏன் கண்ட்ரோல் எடுக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நான் எப்படி நான் சொல்ல போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டிங் கோ ஆஃப் த எமோஷன். அதாவது சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு சுச்சுவேஷனில் ரோட்டில் போகிறீங்க, எவனோ ஒருத்தவன் அதாவது வண்டி ஓட்டணும் போகிறீங்க, திடீர்னு உங்களை ஒருத்தன் கிராஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் வண்டி இடிச்சிட்டோ இல்லை ஏதாவது பண்ணிட்டு போயிட்டான்னு வைங்களேன், நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ரொம்ப டென்ஷன் ஆகி அது உள்ளே அப்படி வெறியாகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர், அந்த எமோஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த ஆங்கர் அந்த எமோஷனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த எமோஷனை ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த எமோஷனை வரக்கூடாது, அந்த எமோஷனை ஃபீல் பண்ணக்கூடாது, அப்படி தடுக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த எமோஷனை எதுவுமே பண்ணாதீங்க, ஜஸ்ட் லெட் கோ. அதாவது அந்த எமோஷன் வரட்டும், அந்த எமோஷன் எதுவுமே பண்ணாதீங்க, அந்த எமோஷனை ஜட்ஜ் பண்ணாதீங்க, நீ ஏன் வர, இந்த எமோஷன் நீ ஏன் வர அப்படிலாம் கேட்காதீங்க. ஜஸ்ட் கம் அண்ட் கோ, வா போ. இட்ஸ் லைக் பாசிங் க்ளவுட். அந்த எமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாசிங் க்ளவுட். இப்போது நானே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணேன். சப்போஸ் நான் எப்பப்பெல்லாம் பான் பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் அப்பா அம்மாலாம் எனக்கு கேட்டுற போகிறாங்க, எப்பப்பெல்லாம் பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா when I feel guilt, நான் இப்போ நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணேன்னு வைங்களேன், அப்போ போய் பார்ப்பேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, உடனே அந்த கில்ட்டி எமோஷன் பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த எமோஷன் எனக்கு கில்ட்டு வர, ஏன் எனக்கு வர, ஏன் உயிரை வாங்குறேன், என்னை விட்டுரு, என்னை இது பண்ணாத, நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, அந்த கில்ட்டை அப்படியே உள்ளே வர வைப்பேன். ஜஸ்ட் கில்ட்டு வரும், எதுவுமே பண்ண மாட்டேன், நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், அதை ரெசிஸ்ட் பண்ண மாட்டேன், அதை நான் தடுக்க மாட்டேன். அந்த எமோஷன்ஸ் வரும், அந்த எமோஷன்ஸ் அப்படியே வெளியே போயிடும், அவ்வளோதான். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்லணும் வைங்களேன். இப்போ உங்கள் மூஞ்சில் ஒரு பிம்பிள் வந்துச்சுன்னு வைங்களேன், பிம்பிள் வந்தவங்க தான் இந்த வழி தெரியும். இப்போ ஒரு பிம்பிள் வந்தது, அந்த வந்த பிம்பிளை நீங்கள் உங்கள் நகத்தால் குத்தி கீறி ஏன் வந்தேன்னு பிடிச்சி அதை நசி கொட்டின்னு வைங்களேன், அது ஒன்று தழும்பாயிடும், இல்லைனா அந்த உடஞ்ச பிம்பிள் இன்னும் ஒரு 4-5 பிம்பிளை வர வச்சுட்டு போயிடும். ஆனால் அதுவே அந்த பிம்பிளை நீங்கள் வந்த பிம்பிளை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒரு 2 நாள் விட்டிங்கன்னு வைங்களேன், அது 2 நாள் அதுவே அம்மிங்க போய் காஞ்சி போய் அதுவே நேச்சுரலாக அதுவே சரியாயிடும். ஸோ அதே மாதிரி தான் எமோஷன். உங்களுக்கு ஒரு எமோஷன், நெகட்டிவ் எமோஷன், கில்ட்டு, ஷேமு, ஆங்கர், ஃபியர், இந்த மாதிரி எமோஷன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த எமோஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஃபீல், அதாவது ஃபீல்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அந்த எமோஷனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அக்செப்ட். சேஞ்ச் கம் ஃப்ரம் அக்செப்டன்ஸ். ஸோ அந்த எமோஷன் வந்ததுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஜட்ஜ் பண்ணாதீங்க, அது எதுவுமே பண்ணாதீங்க, அது வரட்டும், அது அப்படியே போட்டோம். அதாவது
we are not emotion, we are just an human. அதாவது எமோஷன் அண்ட் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாசிங் க்ளவுட் மாரி, அது வரும் போகும். ஸோ அதை கேட்டு நம்ம நடக்கணும் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதான் நான் சொல்ல வரேன். சரண்டர், லெட்டிங் கோ. அந்த எமோஷன் கூட சரண்டர் ஆகிடுங்க. டோன்ட் ஃபைட் தட் எமோஷன். அதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் கம் அண்ட் லெட் கோ. அதாவது இந்த டென்னிஸ் பிளேயர் கூட ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த கிளிப்பு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த கிளிப்பில் அவர் என்ன சொன்னார் என்னமோ. ஸோ அந்த கிளிப்பில் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எமோஷன்ஸே எனக்கு வரக்கூடாதுன்னு நம்மளால் தடுக்க முடியாது. அதாவது இப்போ நீங்கள் இப்போ ஸ்டேஜில் ஸ்டேஜில் போய் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க, அதனால் ஃபியர் எமோஷனை ஃபீல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். உடனே எனக்கு ஃபியர்லாம் நான் எமோஷன் ஃபீல் பண்ணல, நான் ஃபியரான எமோஷன்லாம் ஃபீல் பண்ணல, நான் பாசிட்டிவ், ஐம் கரேஜ், ஐம் குட் இந்தமாரி நீங்கள் சொல்லினே இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஃபியர் எமோஷனை நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது இஃப் யூ ரெசிஸ்ட் சம்திங் இட் வில் பெர்சிஸ்ட், அப்படி தான் நினைக்கிறேன். அதாவது இஃப் யூ ரெசிஸ்ட், அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை ரெசிஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரெசிஸ்ட் பண்ணுற விஷயம் இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் வளருமே தவிர அது சரியாகாது. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா அந்த டென்னிஸ் பிளேயரை சொல்லியிருப்பார். நம்ம ஒரு அதாவது எப்போதுமே பாசிட்டிவாக நம்மளால் இருக்க முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷனில் நம்ம ரொம்ப நாள் ஸ்டே பண்ணக்கூடாது. அந்த எமோஷன் இப்போ ஆங்கர்னால் அந்த ஆங்கர்லேயே நம்ம முழுங்கி போய் கிடக்கூடாது. அந்த ஆங்கரை ஜஸ்ட் லெட் கோ. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ரெண்டாவது ஸ்டெப்பு உங்களுக்கு அவ்வளோ புரிஞ்சிருக்காது. ஏன்னா இது நான் சொன்ன மாரி ஒரு கடல் மாரி ஒரு டாபிக். ஸோ மேபி இது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இதை பற்றி நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்னென்னு ரிவைஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஐயோ அலஸ்தனே பரவாயில்ல. ஸோ உங்களோட மேஜர் அடிக்ஷன், உங்களோட ப்ரொக்ராஸ்டினேஷன், எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒன் ஆஃப் த மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எமோஷன். ஸோ நம்மளால் எமோஷனை ஹேண்டில் பண்ண முடியாதனால தான் நம்ம நம்மளே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் சில பேட் ஹேபிட்ஸ்க்கு நம்ம இன்வால்வ் ஆகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த என்ன எமோஷன் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வைக்கிறதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது ஃபியரா, கில்ட்டா, ஷேமா, என்ன எமோஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த எமோஷன் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த எமோஷனை சரண்டர் ஆகிடணும். அதாவது ஜஸ்ட் லெட் கோ. போ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ 40 நிமிஷம் மேலே வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ அண்ட் பாய்.